நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். டென்ஷனான முதலமைச்சர் ஸ்டாலின் வேட்பாளர் அதிரடி மாற்றம், இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் எனக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே சமூக வலைத்தளங்களை அப்படி ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு செய்திகளாக பார்த்துக்கிருந்தேன். இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துக்கிருந்தேன். அப்போது ஒரு சூப்பரான நியூஸ் வந்து நம்மளுடைய கண்களில் தென்பட்டுச்சு. இத்தனை நாட்களாக எல்லா ஜனநாயகவாதிகளும் சேர்ந்து எழுப்பிய ஒருமித்த குரலுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கின்றது அந்த செய்தி. அது என்ன செய்தி அப்படின்ற இந்த காணொலியில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 ஜிகர் தண்டா வந்து ஒரே நேரத்தில் குடித்தா எப்படி மனசு குழுகுலுன்னு இருக்குமோ அந்த மாதிரி குழுன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செய்தி. அது என்ன செய்தி? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக டென்ஷன் ஆனார், வேட்பாளர் எதற்காக மாற்றப்பட்டார், இந்த மாதிரி செய்திகளை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதாவது மக்களே, உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட பல கட்சிகள் கூட்டணியில் இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க போகிறாங்க. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. ஏதோ 1-2 கட்சிகள் மட்டும்தான் தங்களுடைய வேட்பாளரை இன்னும் கூட அறிவிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி. ஸோ இந்த கட்சியினுடைய வேட்பாளர் தான் சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். ஸோ இந்த நபர் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாதி வெறியர். பப்ளிக்காகவே ஓப்பனாகவே பல இடங்களில் பேசுகிறப்ப தலித் மக்களை வந்து நான் கருவறுப்பேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமான பேச்சுகள்லாம் பேசியிருப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜாதி வெறியர் தான் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர். ஸோ சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இப்பேற்பட்ட ஒரு ஜாதி வரியனா இவருக்கு நீங்கள் எப்படி வேட்பாளர் போஸ்டிங் தரலாம், அதாவது நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக எப்படி நீங்கள் இவரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான டாக்கெல்லாம் ஓடி இருந்துச்சு. சூரியமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்களை அப்லோட் பண்ணி இப்பேற்பட்ட நபர்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்காதீங்க, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் தயவு செஞ்சு வேட்பாளர் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் எல்லா ஜனநாயகவாதிகளுமே குரல் எழுப்பியிருந்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, எஸ் பாலாஜி அவர்களுடைய துணைவியா ஷர்மிளா அவர்கள், அவங்க கூட கடுமையாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் அவர்கள் வீடியோ போட்டிருந்தார். திராவிட விடுதலை கழகத்தினுடைய மணியன் அவர்கள் வீடியோ போட்டிருந்தார். நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நாம் போட்ட வீடியோ கூட கிட்டத்தட்ட ஒரு 20,000 பார்வையாளர் போச்சு. ஸோ நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதர பேர் ஜனநாயகவாதிகள் எல்லாமே வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் குளத்தூர் மணி இருக்கார் இல்லையா, திராவிட விடுதலை கழகத்தினுடைய குளத்தூர் மணி அவர்கள், அவர் என்ன பண்ணாருன்னா எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவை நாங்கள் நாமக்கல் தொகுதியில் மட்டும் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிப்பு போட்டிருந்தாங்க. ஸோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல். தமிழ் புலிகள் கட்சி கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி பயங்கரமாக வைரல் ஆனதன் விளைவாக தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேட்பாளரை மாற்றிருக்காங்க. யார்? சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளரை மாற்றி மாதேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு இந்த தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அதாவது ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதர்களுடைய ஒருமித்த குரலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி இந்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமூக வலைத்தளங்களில் இது சம்மந்தமாக இன்னும் 1-2 டாக்கு கூட ஓடுது. அதாவது சூரியமூர்த்தி வந்து மேடையில் பேசுகிறப்ப பகிரங்கமாக ஜாதி வெறியோட பேசுவார். ஆனால் இப்போ புதுசாக அறிவிச்சிருக்க இந்த மாதேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற வேட்பாளரும் கூட ஒரு ஜாதி வெறியர் தான். என்னப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் பேசியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்த தலித் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குரல் வந்து எழுப்பப்படாமே இருந்துச்சு. ஒருவேளை குரல் எழுப்பி இருந்தாலும் கூட அந்த குரலுடைய சத்தம் வந்து இந்த அதிகார வர்க்கங்களுடைய காதுகளில் விழாமல் இருந்துச்சு, செவிகளில் விழுகாமல் இருந்துச்சு, செவிக்கு போய் சேராமே இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைமை தற்பொழுது மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு குரல் எழுப்ப பயந்தவர்கள் இன்னைக்கு குரல் எழுப்புறோமே, வேட்பாளர் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோமே, அதை வேட்பாளர் மாற்றுங்கன்னு சொன்னதன் விளைவாக இன்றைக்கி வேட்பாளர் மாற்றிருக்காங்களே, மாற்ற வச்சுருக்கோமே. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஜாதியவாதிகள்லேயே வந்து மிதமான ஜாதியவாதிகள், தீவிரமான ஜாதியவாதிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஏன் இந்திய நாட்டில் எல்லாருமே ஓரளவுக்கு மிதமான ஜாதியவாதிகள் தான். தீவிரமான ஜாதியவாதிகளாக தான் இருக்கக்கூடாது, மிதமான ஜாதியவாதி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மிதமான ஜாதியவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை மெல்ல மெல்ல தான் ஜனநாயகப்படுத்த முடியும். ஸோ இந்த விடயத்தில் பார்க்குறப்ப சூரியமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னாள் வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய ஜாதி வெறியர். பகிரங்கமாகவே மேடையில் பேசுகிறார், தலித் மக்களை கருவறுப்பேன்னு சொல்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஜாதி வெறியரை நீக்கிட்டு இன்றைக்கி வந்து மாதேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற மிதமான ஜாதி வெறியர்.
மாதேஸ்வரன் எப்படிப்பட்ட நபர்னு தெரியாது, பட் நிறைய ஆர்டிகல்லாம் வந்து போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்டுக்கு எடுத்து போட்டு இவர் ஜாதி வரி தான்ப்பா இவரும் அவன் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சூரியமூர்த்தி வந்து ஒரு தீவிரமான ஜாதி வரியனாக இருந்தால் நம்ம மாதேஸ்வரன் அவர்கள் ஒரு மிதமான ஜாதி வரியர். ஸோ இந்த மிதமான ஜாதி வரியரை வந்து மெல்ல மெல்ல ஜனநாயகப்படுத்துவது தான் நம்முடைய வேலை. சரிங்களா? மெல்ல மெல்ல ஜனநாயகப்படுத்துவதான் நமக்கு வேலை. ஸோ அந்த வேலையை நம்ம இன்னும் தொடர்ச்சியாக பண்ணுவோம். அவருக்கும் எதிர்ப்பு இவருக்கும் எதிர்ப்பு அப்படின்னா அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கியில் நம்ம பக்கம் திருப்புறது தான் நம்மளுடைய யுக்தியாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சூரியமூர்த்தி நீக்கப்பட்டது ஜனநாயகவாதிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, தலித் மக்களுடைய குரலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தலித் மக்களுடைய குரல் வந்து இந்த அதிகார வர்க்கங்களுடைய செவிகளில் போய் விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்கிற வேணும். சரிங்களா? ஸோ சூரியமூர்த்தி என்று சொல்லப்பட்ட அந்த நபர் மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதேஸ்வரன் அவர்களும் கூட ஒரு ஜாதி வரியராக இருந்தால் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டதன் மூலமாக திருந்தட்டுமே. சூரியமூர்த்தி எதற்காக மாற்றப்பட்டார் அப்படின்ற விஷயத்தின் மூலமாகச்சும் மாதேஸ்வரன் கரெக்டாக இருக்கட்டும். மிதமான ஜாதிவாதியாக இருக்கின்ற நபர் வந்து ஒரு ஜனநாயகவாதியாக நம்ம மாற்றுவோம். ஸோ அப்படின்றத இந்த காணொலி வேலை சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இன்னும் ஒரு சில நபர்களை தோலுரிக்க வேண்டிய தேவைகளும் கூட இருக்குது. தமிழ்நாட்டில் நிறையா நபர்கள் இந்த ஜாதி வயிறுக்கு எதிராக குரல் எழுப்பிக்கிருந்தாங்க. இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய வேட்பாளரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லா நபர்களும் குரல் எழுப்பியிருந்தாங்க. ஒரே ஒரு கட்சியை தவிர, நாம் கூமுட்டை கட்சி. சீமானுடைய நாம் கூமுட்டை கட்சி வந்து குரல் எழுப்பவே இல்லை. சாட்டை துரைமுருகன் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பட் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிதமான எதிர்ப்பு தோணியில் தான் இருந்துச்சு, ஒரு தீவிரமான எதிர்ப்பு தோணியில் இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய நபர்கள் தீவிரமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க இந்த வேட்பாளரை. ஆனால் சாட்டை திருமுருகனுடைய எதிர்ப்பு வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு மாதிரி தான் இருந்துச்சு. இல்லையா? இப்போ எப்படி வந்து சாஃப்டோன் ஹிந்துத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகிற கட்சி வந்து ஒரு சாஃப்டோன் ஹிந்துத்துவா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்துத்துவா ஆதரிப்பாங்க, ஆனால் சாஃப்டோனில் ஆதரிப்பாங்க. அப்படி லைட்டாக உள்ள விடுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இல்லை? ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டோன் எதிர்ப்பில் தான் நம்ம சாட்டை துரைமுருகனுடைய குரல் கூட இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்பட்ட கட்சி வந்து ஒரு ஜாதியுடன் கூடிய கட்சி தான், ஜாதி ஒழிப்படை முன்னிறுத்துகின்ற ஒரு கட்சி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிதமான ஒரு டோனில் இருக்கின்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஸோ அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகளில் நாம் கூமுட்டை கட்சியுமே ஒரு வகையான கட்சி தான். சரியா? ஸோ இதனை கூறிக்கொண்டு இந்த வேட்பாளரை மாற்றிய சமூக வலைத்தள வாசிகள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியில் பேர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.